ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். டிஎன்இஏ 2026 அப்ளிகேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா மே 8ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பெருசாக எந்த சர்டிஃபிகேட்ஸும் தேவையில்லை. ஆனால் வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் சான்றிதழ் வந்து எல்லாமே வந்து பதிவேற்றம் செய்யணும். ஸோ அப்போ தான் வந்து அதை வெரிஃபை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வந்து வேணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிசி, ஸோ டிசியும் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிரமப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா, இ-சேவை மையம் போய் வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுதான் வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா? அப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் அப்போ தான் வந்து பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வருடத்திற்கு 55,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி வந்து கார்டு வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அந்த கம்யூனிட்டியில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு முன்னையெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்டு மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வச்சு ரீசெண்டாக அப்ளை பண்ணி உங்கள் ஃபோட்டோ ப்ரூஃபோடு வரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப வந்து முக்கியம். அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகும் அவைல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆண்டு வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து பூர்வீகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெளியூரில் போய் வாழ்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது வெளி மாநிலங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளி மாநிலத்தில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோ கவுன்சிலிங்லேயோ அப்ளை பண்ண முடியாது. அது முடியாது. ஆனால் அவர் வந்து இங்கே தான் படிக்கிறாரு, ஆனால் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து வெளி மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்போ தான் நீங்கள் ரீலோகேட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக வந்து வச்சுருக்க வேண்டியது. ஏன்னா மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் கொடுக்குறது டிசியோ 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோலாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதை வந்து சீக்கிரமாக வாங்கிட முடியும். ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இல்லை ஜாதி சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து சைனு. ஸோ இதெல்லாமே வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணிடுறது எல்லாமே வந்து தெளிவாக நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சைஸ் இருக்குது, அந்த சைஸுக்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படும். ஸோ ஆதார் கார்டெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் அதையெல்லாம் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணிடலாம். கவுன்சிலிங்க்கு போகிறக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னாலும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து காலேஜ்லேயே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட போதுமானதான். ஆனால் எதுக்கு வந்து நம்ம அவ்வளோ தூரம் டிலே பண்ணணும் அப்படிங்கிறக்காக இப்போவே வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.